ஹாய் ஹலோ வணக்கம். இது என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு முக்கியமான வீடியோன்னு கூட சொல்லுவேன். ஸோ நிறைய பேர் வந்து நம்ம இப்போ ரீசெண்டா வந்து ட்ரெண்ட்ல போய்க்கிட்டு இருக்கு இல்லையா ஒரு விஷயம், அந்த விஷயத்துக்கு வந்து நீங்க ரிப்ளை வீடியோ போடல நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அந்த வீடியோ கண்டிப்பா நான் ரிப்ளை வீடியோ போடணும். ஆனா போடுறது எப்படியா இருக்கும்னு சொன்னா எல்லாரும் மாதிரி இருந்துடக்கூடாது, இந்த விஷயத்தை வந்து நான் கரெக்டா எடுத்து வைக்கணும்ன்றதுக்காக மட்டும்தான் நான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணேன். நேற்று போய் வந்து கமிஷனர் ஆஃபீஸ்ல போய் நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்தோம். யாருன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த ஒரு பார்வைன்னு சொல்லிட்டு ஒண்ணு வச்சுக்கிட்டு சும்மா அந்த ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள பத்தி தான். அவங்க வந்து இணைய பத்தி பேசியிருந்தாங்க. அது எங்க பேசியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா முக்கியமான சேனல்கள்ல வந்து நம்ம பேசியிருந்தாங்க. தந்தி, பாலிமர் அந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பரவி இருந்தாங்க. அது என்ன விஷயம்னு மேக்சிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பாலியல்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க, அப்புறம் ரேட்டுக்கு போறோம்னு சொல்லியிருந்தாங்க. சோ நான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு என்னைக்காவது என்னைய வந்து பாத்திருக்கீங்களா? என்னைய பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் என்னைய பத்தி இது வரைக்கும் நீங்க எங்க வேணாலும் போய் கேட்டு பாருங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, என் கூட இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பிளஸ் வந்து நான் எப்படின்றது எனக்கு தெரிஞ்சா போதும். நீங்க சொன்னீங்க பாத்தியா நான் ஆதாரம் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு, நீ ஆதாரத்தை இறக்குங்க. கண்டிப்பா நீ ஆதாரம் கொடுக்கணும். கொடுக்கலையா இந்த மீடியா முன்னாடி நீங்க வந்து பதில் சொல்லியே ஆகணும். அதை கேட்டுட்டு சில சேனல்ஸ் பேசுறீங்க, அதை நான் ரெண்டாவது வரை இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் பதிலடி கொடுத்துக்கிறேன். என்ன தைரியத்துல நீங்க எல்லாம் வந்து நியூஸ்ல வந்து உதயா சுமதி வந்து இப்படி போறா 1 லட்சம், உங்களுக்கு பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? ஃபர்ஸ்ட் எனக்கு இருக்க வழி எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் ஒரு கணவனை இழந்து என் பிள்ளைய வந்து பால் குடிக்கிற டயத்துல அவன் விட்டுட்டு போனா, இப்ப என் பிள்ளைய இந்த அளவுக்கு நான் வளர்த்துட்டு வந்து வச்சிருக்கேன்னா அது ஏன் திறமை. நான் யார்கிட்ட போய் சம்பாதிக்கிற அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது. நிச்சயத்துக்கு கூட என் பிள்ளைய பாத்துக்க எனக்கு தைரியம் இருக்கு. அது மீறி இல்லாட்டி எனக்கு கை கால் இருக்கு, கடவுள் கொடுத்துருக்கா, நான் இன்னும் உழைப்பேன். அதை தாண்டி நீங்க வந்து என்னை இவ்வளவு தூரம் அவமானப்படுத்தி இருக்கிறதுக்கு, இவ்வளவு அசிங்கப்படுத்தி இருக்கிறதுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும். உங்களுக்கு என்னை பத்தி என்ன தெரியும்? நான் பேசியிருக்கேன் அந்த ஆடியோல. சுமதி வந்து இந்த இப்படி பேசுனேன்னு சொல்லி நான் பேசியிருக்கேனா? யார வேணாலும் 2 பேர் நின்று யார்கிட்ட வேணாலும் போன் கால் பேசி யார் வேணாலும் ரெக்கார்ட் பண்ணலாம். ஏன் சம்பந்தப்பட்டு பேசியிருந்தேனா நானு? இல்ல என் சம்பந்தப்பட்டவங்க யாராவது என் கூட என் ஃபேமிலியில எங்க அம்மா அப்பா எங்க அண்ணங்க யாராவது பேசியிருந்தாங்களா? இல்ல நான் அந்த ஆடியோல பேசியிருந்தேனா? நீ அப்படி ஒரு ஆடியோ இருந்துச்சுன்னா நீ ப்ரூவ் பண்ணு. நீங்க ப்ரூவ் பண்ணுங்க சரியா? நான் வாப்போன்னு பேசக்கூடாதுன்றது வந்து உங்களுக்கு உங்க வயசுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன். உங்க வயசு என்ன, என் வயசு என்ன? வியூஸ்க்காக யாரு என்ன வேணாலும் பேசணும் அவசியமே கிடையாது. ஆனா அந்த இடத்துல நீங்க பேசிருக்கீங்க என்னைய, நீங்க வந்து கண்டிப்பா வந்து என்னை வந்து நீங்க பதில் சொல்லியே ஆகணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க பேசுற விஷயங்கள் எப்படி இருந்துச்சு தெரியுமா? நீங்க பேசுனது எதுவுமே உண்மை கிடையாது. இது வந்து மக்களுக்கு எடுத்துக்கிறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா என் விஷயத்த வச்சு நான் சொல்றேன். என் விஷயத்த வச்சு நீ பேசுனது ஓரளவு நீங்க பேசின விஷயமே எதுவுமே உண்மை கிடையாது. அப்ப எது உண்மை உங்களுக்கு? இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னை பத்தி பேசுனீங்க இல்லையா, என்னை பத்தி பேசின 2 வேர்டுக்கும் எனக்கு நீங்க ரிப்ளை பண்ணியே ஆகணும். நான் வந்து யூடியூப் ரன் பண்ணி வரேன். உதயா சுமதினா மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பார்வை சித்ரான்றவங்க வந்து சில பேரை பேசியிருந்தாங்க. அந்த இடத்துல வந்து என்னையும் பேசியிருந்தாங்க. ஆதாரம் இருக்குது அப்படி இப்படின்னாங்களா. ஆதாரம் வந்து நான் பேசியிருந்தேன்னா அவங்க வந்து என்கிட்ட காட்டட்டும். நான் அதுக்கு வந்து நான் என்ன பண்ணணும்னு பண்ணுறேன். அந்த ஆதாரம் இல்லாட்டினா எந்த மீடியாவில் வந்து அவங்க வந்து என்னை தப்பாக பேசினாங்களோ அதுக்கு அவங்க பதில் சொல்லியே ஆகணும். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக வந்து நான் இந்த இதில் வந்து சர்வே பண்ணி வரேன். ஒரு குழந்தைய வச்சு என் புருஷன் செத்து 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷத்தோட நான் இந்த இதை ரன் பண்ணி வர்றது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். அப்படி இருந்தும் அவங்க பேசியிருக்காங்க, அதுக்கு அவங்க பதில் சொல்லணும்னா என்ன பேர் பேசியிருந்தாங்க, என்ன சித்தரிச்சு அது வந்து எப்படி பேசியிருந்தாங்கன்னா பாலியல் இந்த மாதிரி பேசியிருந்தாங்க. நான் வந்து காசுக்கு போறேன்னு சொல்லி பேசியிருந்தாங்க. அப்படி என்னை ஒரு புள்ளி ஸ்டாப் கூட வைக்க முடியாது எந்த இடத்துலையும். அப்படி வச்சிருந்தாங்கன்னா அவங்க எனக்கு வந்து நிரூபிக்கணும். இப்போ எங்க வந்திருக்கீங்க? என்ன நாங்கள் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம். உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து அவங்க பதில் சொல்லணும். சொல்லலாட்டு அடுத்தடுத்து நான் மூவ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அவங்க என்ன யூடியூப்ல அப்படி போட்டிருந்தாங்க, என்ன போட்டிருந்தாங்க? அவங்க வந்து தந்தி டிவி, பாலிமரி இந்த மாதிரி ஒரு நியூஸ் சேனல்ல நிறைய பேரை பேசியிருந்தாங்க. அதுல வந்து என்னை வந்து ஒரு 2 செகண்ட் பேசியிருக்காங்க. ஆனால் பேசின விஷயம் வந்து ரொம்ப தப்பா இருந்துச்சு. அதனால நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கேன். அவங்க மேல என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க? அவங்க வந்து என்னை அவதூறுப்படுத்தி பேசியிருக்காங்க. மக்கள் முன்னாடி வந்து ரொம்ப கொச்சப்படுத்தியிருக்காங்க. அந்த பேரை வந்து எனக்கு மீட்டி கொடுக்கணும். இல்லை அவங்க வந்து எனக்கு ஆதாரத்தை காட்டணும். நான் பேசினேன், நான் இந்த மாதிரி தப்பான ஒரு பொண்ணுன்றதை வந்து அவங்க ஆதாரம் காட்டணும். அப்படி காட்டலைன்னா இதே மக்கள் முன்னாடி அவங்க வந்து எனக்கு வந்து பதில் சொல்லணும். வேற என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க சொல்றீங்க? காவல் ஆணையர் நான் வந்து இதுக்கு வந்து நியாயம் கிடைக்கின்றதை மட்டும்தான் ஃபர்ஸ்ட் எடுத்து வைக்கிறேன். ஏன்னா ஒரு பொண்ணு வந்து தனியாக சர்வே பண்ணி வர்றது ரொம்ப கஷ்டம். அந்த லைஃப்ல நானும் நிறைய சந்திச்சுட்டு வரேன். ஏன்னா நம்ம லைஃப்ல நிறைய பேர் வருவாங்க. அதெல்லாம் தாண்டி அந்த விஷயத்தை வந்து எந்த விஷயம் நான் வரக்கூடாது என் மேல நினைச்சினோ அதே விஷயத்த வச்சிருக்காங்க. ஒரு ஹஸ்பண்ட் இல்லாமல் வாழ்றது பெரிய கஷ்டம். அதை வந்து டார்கெட் பண்ணி நம்ம வந்து அவங்க இவ்வளவு தூரம் சொல்றாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னா பின்னாடி ஆள் இல்லைன்னு நினைச்சு பேசுறாங்க. இப்போ என் ஹஸ்பண்ட் இருந்தால் அந்த இடத்துல அவங்க பேசியிருக்க மாட்டாங்க. என்
ஹஸ்பண்ட் இல்லாத இடத்துல வந்து நிறைய அவங்க அவதூறு படுத்திருக்காங்க. அந்த விஷயம் வந்து என் மேலே டாட் கூட வைக்க முடியாது. 100% நான் அடித்து சொல்லுவேன். என் மேலே பண்ண தப்பான புகாருக்கு நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து எனக்கு பதில் சொல்லியே ஆகணும். இல்லை தொடர்ச்சியாக அந்த அவங்க இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணுறாங்களா இல்லை எப்படி? அவங்கள பற்றி இப்போ வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது. அவங்க என்னை நேராக பார்த்ததும் கிடையாது, நானும் அவங்கள நேராக பார்த்ததும் கிடையாது. அவங்க வீடியோ எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுற அளவுக்கு எனக்கு டைமும் கிடையாது. காலையில் எழுந்திரிச்சு என் பிள்ளையை பார்த்துட்டு நான் அவனை ஸ்கூலில் விட்டுட்டு என் ஒர்க்கை நான் பார்க்குறதே பெரிய விஷயம். அதுக்கு இடையில வந்து நான் என் குடும்பத்தையும் பார்க்குறேன். எல்லா சைடும் நான் நல்லது கெட்டதுக்கு எல்லாத்துக்கும் போகணும். இவங்க வீடியோ பார்க்குறது வந்து எனக்கு ஒரு டைம் கொடுக்குறதுக்கான டைமே இருக்காது. அப்படி இருக்க டயத்தில் அவங்கள நான் பார்க்கவும் இல்லை, பேசவும் இல்லை, அவங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அப்படி இருக்கிறப்ப என்னை வந்து இந்த அவதூறுப்படுத்தியிருக்காங்க, என்னை வந்து கொச்சப்படுத்தியிருக்காங்க இந்த மக்கள் முன்னாடி. அதுக்கு அவங்க கண்டிப்பாக பதில் சொல்லியே ஆகணும். உங்க யூடியூப் சேனல்? என் யூடியூப் சேனல் வந்து உதயாசுமதி. இதுவரை அவங்கள பத்தி எதுவும் பேசிருக்கீங்களா? என் சேனல்ல வந்து பர்சனலா என்னோட ஃபேமிலி கண்டென்ட் மட்டும்தான் போட்டிருப்பேன். அது தவிர எந்த ஒரு ஆபாசம் இருக்காது, எந்த ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் தப்பா இருக்காது. இது வரைக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வீடியோ எடுத்து போடட்டும். நான் யார்கிட்டயும் தப்பா பேசியிருந்தேன்னா அதை அவங்க ப்ரூஃபோட காட்டணும் எனக்கு. அப்படி காட்டலைன்னா இதே சேனல்ஸ் முன்னாடி அவங்க பேட்டி கொடுத்துருந்தாங்க இல்லையா, அவங்க முன்னாடி எனக்கு அவங்க பதில் சொல்லணும். ஓகே, தேங்க்யூ.